ஏடா போக்கோ புது ஃபோனா? ஆமாம், வெடிகிற ஃபோன் அமைச்சிருக்காங்க. வெடிகிற ஃபோனா என்னடா? ஏன்னா ஒரு 2-3 வாரம் முன்னாடி நம்ம ஊரில் ஒருத்தர் போக்கோ M6 வச்சுட்டு அவர் பாக்கெட்லேருந்து வெடிச்சு அப்புறம் அவர் இறந்து போயிட்டார். ஓ தட்ஸ் சேட். அவங்க அக்னாலேஜ் பண்ணாங்களா போக்கோ அதை பற்றி எதுவுமே சொல்லலை இது வரைக்கும். ஆனால் அவர் இறந்து போனதுக்கான காரணம் போக்கோ கிடையாது. ஏன்னா பாக்கெட்லேருந்து வெடிச்சு அவர் பைக்லேருந்து விழுந்து வண்டியில் இடிச்சு செத்து போட்டார். ஓ தட்ஸ் வாட் ஹேப்பன். ஆனால் அவர் விழுந்ததுக்கான காரணம் ஃபோன் தானே, வெடிச்சது. தட் இஸ் ட்ரூ. கரெக்ட். யா, ஐ மீன் அந்த மாதிரி விபத்து ஆக சான்ஸ் இருக்கு. ரைட். பட் இந்த ஃபோன் வெடிக்குமா வெடிக்கலான்னு தெரியல. அது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். போக்கோ M6 ப்ளஸ்ங்க புது ஃபோன் வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு அர்ணா தான் பேச போகிறான். மோஸ்ட்லி அவன் டெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறான். லெட்ஸ் செக் இஃப் இட்ஸ் குட் ஆர் நாட். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், என்னோட பேர் அர்ணவ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so அவங்க ரெகுலர் yellow box, ஆமா, black text போக்கோன்னு கிளியரா போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள என்ன, இந்த பொட்டிக்குள்ள என்ன கேஸ் கொடுத்துருக்கான். யாருக்கு கேஸ் கொடுத்துருக்கான்? நான் தான் கேஸ் கொடுத்துருக்கேன். நான் தான் கேஸ் கொடு. பார்த்து எந்த படம்? இல்ல, நான் அதெல்லாம் பாடல. நான் வேற ஜோக் பத்தி சொல்றேன். நீங்க நான் தான் கேஸ் கொடு பார்த்திருக்கியா நீ? என்னதான் கேஸ் கொடு? என்னதான் கேஸ் கொடு? ஆமாமா, எங்க ஊர் படம்ல. சாமி படம், உங்க ஊர் படம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அர்ணவ் ஃபேக் தமிழியன். ஆமா, நான் மலையாளி. ஆக்சுவலி மல்லு பாய். இது குவாலிட்டி ஓகேவா கொடுக்குறாங்க. தட்ஸ் a good பெரிய விஷயம். ஆமா, அந்த பிரைஸுக்கு சிமிஜெக்டர் சாம்சங் கார அது கூட கொடுக்கறது இல்ல. சிமிஜெக்டர்ல ஆமா, இதுக்குள்ள காணுமே. இதுக்குள்ள தான் இருக்கும் மேடம். நோ ப்ரோ, இட்ஸ் நாட் தேர். தெரியல என்ன கதை. இந்த சைடுல கேவலமான பேக்கேஜிங். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹிந்தி சேனல்ல நாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். அந்த அன்பாக்சிங் பண்ணிட்டு ரீபாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி நாங்களே அன்பாக்சிங் பண்ணுவோம். ஆமா, அப்படி பண்ணும்போது ஏதாவது அதெல்லாம் சரியா வேலை பண்ணும். 33 வாட் சார்ஜர் கிடைச்சிரும். எஸ், டைப் A to type C கேபிள். பேசிக் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒன்றும் இல்லைங்க. உண்மை சொல்லணும்னா லெட்ஸ் டேக் a look at the phone. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். பட்ஜெட் ஃபோன்ஸ் ஜென்ரலி நாங்க வந்து அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்க மாட்டோம் ஆஃபீஸ்ல. பட் ஸ்டில் நிறைய பேர் வாங்குறீங்க. ஸோ அண்ட் ஆக்சுவலி இது மேல ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹிந்தியில் கிழிச்சிட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ எங்கேயோ பார்த்த ஒரு ஞாபகம் இருக்குல்ல, பார்த்து மறந்த மாதிரி ஒரு ஞாபகம். கலர் ரொம்ப அழகா இருக்கானா? ஆமா, Redmi 13 தானே? Redmi 13. அட ஆமா, Redmi 13 ரீபிராண்ட். போக்கோ M6 பாக்க ரீபிராண்ட். ஆமா, ப்ராசஸர். ஆமா ரீபிராண்ட் தான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா லுக்கும் அப்படிதான் இருக்கு, உள்ளேயும் அப்படிதான் இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. உண்மை சொல்லணும்னா ஹெட்ஃபோன் ஜாக் வேற கொடுத்திருக்காங்களா? நல்ல விஷயம். ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. கீழே டைப் C போர்ட், டைப் C 2.0 தான் கொடுப்பாங்க. கரெக்ட். ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மோனோ ஸ்பீக்கர் தான். மோனோ ஸ்பீக்கருங்க. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைக் இருக்கு. இங்க சிம் கார்டு ஸ்லாட் இருக்கு. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் தான், ஃபுல் பாடி பிளாஸ்டிக் தான். நல்லா இருக்கு. IP ரேட்டிங் கொடுத்திருக்காங்க 53. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. டிராப் பண்ணி பார்த்தலாம். ஓகே, ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. சோ யூ கேன் புட் an SD கார்டு. ஆனா ஒரு சிம் கார்டு தான் அப்ப போட முடியும். SD கார்டு போட்டீங்கன்னா. ரைட், வெயிட் செக் பண்ணி பார்ப்போம். வெயிட் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியல. கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கு. நான் கெஸ் பண்றேன். இந்த வேற நீங்க கெஸ் பண்ணுங்க. நீ கெஸ் பண்ணு. நான் கெஸ்லாம். இன்னைக்கு ஒன் அன்பாக்சிங் தான். இட்ஸ் யோர்ஸ். உன் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ TTல #Arnav அப்படின்னு சொல்லி இஞ்சல் கொடி இருக்கு. சரி வை சொல்லு. 206 இந்த வீடியோல பார்த்து நான் பார்க்கலாம். இல்ல இந்த வீடியோல பார்த்து போங்காட்ட ஆடுறியா என் கூட? சீட்டர் பாத்தீங்களா தலைவன் கரெக்டா ஆல்வேஸ். இவனை யாருமே ஆஃபீஸ்ல நம்ப மாட்டாங்க. உண்மை சொல்றேன் நானு. இவன் என்ன சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டான். என்னோட ஃபேவரட் ஃப்ரெண்ட் தேஜஸ் பின்னாடி நின்னுட்டு இருக்கான். அவன்கிட்ட கேளுங்க எவ்வளவு உண்மை சொல்றான், எவ்வளவு போய் சொல்றாங்க. தமிழ்ல ஏதாவது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி. அப்படியா? சரி, ட்ராப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இன்னொரு தடவை ட்ராப் பண்ணுவோம். ஏன்னா என் கை நத்திங் இல்லை. போக்கோ இந்த ஜோக்கை நாங்கள் பண்ணிட்டே இருப்போம். ப்ளீஸ் இந்த மாதிரி ஜோக்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 மில்லியன் கொண்டு போகணும். எஸ், நீங்கள் ஆனால் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி தேங்க்யூ அ லாட் ஃபார் சப்போர்ட்டிங். உண்மை சொல்கிறேன் நான். அண்ட் அஃப்கோர்ஸ் தூக்க மாட்டவங்களெல்லாம் சப்போர்ட். டேய், திருப்பி அதை பற்றி பேசாது ப்ளீஸ். டோன்ட் டாக் அபவுட் தீஸ் திங்ஸ் ஆன் கேமரா லைக் திஸ். ஜெனரலி சேயிங் டோன்ட். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான். அது ஒரு ட்ராப் பண்ணி பார்த்துடலாம். இந்த வருஷம் ட்ராக்கின் டெக்ல ஒரு ஃபோன் நாங்க உடைச்சிருக்கோம். அது எந்த ஃபோன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், சோ டிசைனை பொறுத்த வரைக்கும் சேம் Redmi 13 டிசைன் தான். அப்படியே தான் இருக்குது. ஆனா நான் போக்கோன்னு ஒரு பட்டை போட்டிருக்காங்க. கரெக்ட். நான் ஸ்விட்ச் ஆன் பண்றேன். அது வரைக்கும் நீ ஸ்பெக் சொல்லு. டிஸ்ப்ளே வருது. சோ டிஸ்ப்ளே வந்து 6.79 இன்ச் IPS LCD டிஸ்ப்ளே தான். 6.8 ன்னு சொல்லிக்கலாம். 6.79 ஏன்னா அவங்க அப்பதான் லார்ஜஸ்ட் டிஸ்ப்ளே இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் the largest display segment. 6.8 inch. Okay, 6.79 inch FHD plus 120 Hz டிஸ்ப்ளே தான். ஆனா IPS LCD டிஸ்ப்ளே
டிஸ்பிளே. அது தவிர AMOLED கொடுத்துருக்கலாம். AMOLED இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்கும் உனக்கு AMOLED. ஆமாம், P1ல இருக்குல்ல, நிறைய ஃபோன்ஸில் இருக்கு. ஸோ ஆனால் IPS LCD தான் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப்லலாம் வந்து HDRலாம் கிடையாது, எதிர்பார்க்கவும் முடியாது. அதுக்கப்புறம் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்றது தப்பு. ஏன்னா சில டைம் வந்து உனக்கு HD பிளேபேக் அட்லீஸ்ட் யூடியூப்ல கொடுக்கலாம். யூடியூப்ல கொடுத்துருக்கணும். ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல கிடைக்கலன்னா தட்ஸ் ஓகே, பட் யூடியூப்ல கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். கொஞ்சம் ஸ்டார்டர் ஆகிற மாதிரி இருக்கு பாரு. அது ஸ்டார்ட் அப்ல அப்படி தான் இருந்தது. இருக்கும். ஸோ அது தவிர்த்து வந்து டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து 450 nits அண்ட் ஹை பிரைட்னஸ் மோட்ல வந்து 550 nits வரைக்கும் டச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்லைட்ல டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து எவ்வளோ? 450. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லு. அதாவது வந்து டிபிக்கலா வந்து 450 பிரைட்னஸ். பாத்தீங்களா? டிபிக்கல். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிபிக்கல் பிரைட்னஸ், ஹை பிரைட்னஸ் and peak brightness? Okay. இன்னைக்கு நீ அவங்களுக்கு கத்து கொடுக்க, நான் கத்து கொடுங்க, நீங்க தப்பா கத்துக்க போறீங்க. ரைட். பீக் பிரைட்னஸ் அப்படின்றது அந்த பேனல்ல வந்து ஏதாவது ஒரு பர்టిక్యులர் விண்டோல தான் வந்து அந்த பிரைட்னஸ் பாயிண்ட் வந்து டச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து 6.79 inch இருக்கு, அதுல ஏதாவது 1% நீ விடு. கரெக்ட் தானே? அது எப்போ டச் ஆகும்? அது எப்போ HDR ப்ளே ஆகும்போது டச் ஆகும். அது சொல்லுமா அந்த தனியா? இல்ல, அது சொல்ல வர நீங்க வந்து அப்படியா? சரி. ஓகே. அப்புறம் வந்து டிபிக்கல் பிரைட்னஸ் டிபிக்கலா வந்து அவ்வளவு பிரைட்னஸ் ரீச் ஆகும். ஹை பிரைட்னஸ் வந்து அந்த ஆட்டோ பிரைட்னஸ்ல வந்து அப்படியே அந்த சன்லைட் அப்படியே அதிகமா இதாகும்போது that is the what the சிவகார்த்திகேயன் பண்ற மாதிரி fill in the blanks. only ஒரே ஒரு மிஸ்டேக் தான். கரெக்ட். ஹை பிரைட்னஸ் வந்து ஆட்டோ பிரைட்னஸ்ல வந்து பீக்ல போகும்போது தான் ஹை பிரைட்னஸோட மெட்ரிக் உங்களுக்கு தெரியும். that is how much on this? 550 nits. டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து நீங்க ஸ்லைடர் அந்த இது பண்ணுவீங்களா, எண்ட் வரைக்கும் கொண்டு வருவீங்களா, அதுதான் டிபிக்கல் பிரைட்னஸ். 450. புரிஞ்சுதா? நீங்க கத்துக்கோ. ஓகே. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பேசிக்கான டிஸ்பிளே தான். LCD டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து பெசல்ஸ் வந்து கொஞ்சம் ஜென்ட்லி பெருசா தான் இருக்கும். பட் இதுல பரவாயில்ல, ஓரளவு இட்ஸ் நாட் டூ பேட். அண்ட் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க, அதனால நல்லா இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் மோசமா தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி மல்டிமீடியா இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஜென்ரலி வைப்ரேஷன் ஃபீட்பேக், ஹாப்டிக் ஃபீட்பேக்லாம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மல்டிமீடியாவும் பெருசா இல்லை, ஏன்னா மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ கொடுத்துருக்கலாம். எஸ், மோனோ கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ பற்றி சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, Vivo V30 இல்லை இதில் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து ஐ திங்க் கேன் பி ஆடட், ஷுட் பி ஆடட். கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா நிறைய ஃபோன்ஸில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கு. இதில் இல்லைன்றது ஒரு டவுன் சைடு தான் கண்டிப்பாக. சரி, டிஸ்பிளே மல்டிமீடியா பற்றி பேசியாச்சு. ப்ராசஸரில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராசஸரில் வந்து Snapdragon 4 Gen 2 ஆக்சலரேட்டட் எடிஷன். ஆமாம், நமக்கு தெரியும் என்ன ஆக்சிலரேட்டர் என்ன இல்லை, என்ன பிரேக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அது ப்ரோ, அல்ட்ரா, எனர்ஜி அந்த மாதிரி போங்காண்ட் ஆர்டர், இதெல்லாம் மார்க்கெட்டிங் கிமிக்ஸ். ஆக்சிலரேட்டட் எடிஷன் சொல்லிட்டு ஆக்சிலரேட்டட் எடிஷன் எடிஷன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா கிடையாது. ஏன்னா 4,45,000 தான் ஸ்கோர். 45,000 சாரி 4,45,000 ஆன்டிடோ ஸ்கோர் வருது. சரி, ஓகே. அது கிட்டத்தட்ட நார்மல் 4 Gen 2 அதே ஸ்கோர் தான், பெருசா எந்த வித்தியாசமும் இல்லை. நல்ல ப்ராசஸர் தான், நாட் அ ப்ராப்ளம். பட் ஸ்டில் இதோட பெட்டர் ப்ராசஸர் இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் Dimensity 7050 கிடைச்சாலும் கிடைக்கும் சேல்ஸ்ல வரும்போது. இப்போ 15th சேல்ஸ் வருதுல, அப்போ கிடைச்சாலும் கிடைக்கலாம் கண்டிப்பா. அண்ட் கேமிங் பொறுத்த வரைக்கும் BGMI வந்து 40 FPS தான், ஸ்மூத் அல்ட்ரா தான் விளையாட முடியும். அண்ட் COD வந்து 60 FPS தான், ஸோ லோ மேக்ஸ் தான் விளையாட முடியும். ஹீட்டிங்லாம் சுத்தமாக ஆகாது இல்லை இதில். ஹீட்டிங் நாங்கள் Antutu ரன் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே அந்த வார்ம்த் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் பிளாஸ்டிக்ல பெரிய பிரச்சனை வரக்கூடாது, ஏன்னா பெரிய பாடி கூட இட்ஸ் ஆக்சுவலி திக், ஸோ நாட் அ ப்ராப்ளம். LPDDR4X RAM, UFS 2.2. ஓகே, ஸோ 6GB 128GB 8GB 120GB ரெண்டு வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் டிவைஸ்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. 5G டிவைஸ் எவ்வளோ 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுது? 7 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் என்ன ஆக்சுவலி 9 இருக்கணும் அட்லீஸ்ட் மினிமம். ஆனால் என்னன்னா Wi-Fi 5 Bluetooth 5 தான் சப்போர்ட். Wi-Fi 5 and Bluetooth 5 Wi-Fi 5 is also okay. Bluetooth 5 not 5.1 5.2 5.3 5.2 அட்லீஸ்ட் இருந்திருக்கலாம்ல. அப்புறம் NFC கண்டிப்பா கிடையாது, உங்களுக்கே தெரியும் NFC கொடுக்க மாட்டாங்க. NFC எல்லாம் ஐ திங்க் ஒவ்வொரு ஃபோன்லயும் about 10,000 rupees இருக்கிற ஃபோன்ல NFC கண்டிப்பா வந்தே ஆகும். அப்பதான் NFCயோட அடாப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்ரெடி அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ NFC இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேனுஃபேக்சரர்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து கொண்டு வரணும். அண்டர் 15,000 ஃபோன்ஸ்லயும் இருக்கணும். சரி, தட்ஸ் டன். சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா Android 14 based on HyperOS. நல்ல விஷயம் தான். 2 years of major software updates and 4 years of security updates. bloatware நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. செட்டப் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. POCO வந்து bloatware இல்லாம இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஃபோன் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ bloatware எல்லாம் இருக்கு. சாஃப்ட்வேர் வந்து சின்ன மைக்ரோ செட்டப் கண்டிப்பா இருக்கு அங்க, எஸ்பெஷலி யூடியூப் லான்ச் பண்ணும்போது இல்ல யூடியூப் வீடியோஸ் ப்ளே ஆகும்போது செட்டர் ஆகுதா? நான் ஒரு வாட்டி தான் அப்சர்வ் பண்ணேன், ஆனா ரெகுலரா ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து டெஸ்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறம் உடனே வந்து ப்ளே பண்ணேன். ஸோ பட் ஸ்டட்டர் நான் அப்சர்வ் பண்ணேன். இந்த பிரைஸ் ரேஞ்சில் பெர்ஃபார்மன்ஸ் டெய்லி பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகே தான். டெய்லி பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகே தான். 6GB வாங்க வேணாம், 8GB வாங்குறது பெட்டர். அப்படியே? ஏன்னா 6GB 2,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்ற 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சொல்லுறீங்க.
சாஃப்ட்வேர்ல அப்புறம் ப்ளோட்வேர் இருக்குன்ற சாஃப்ட்வேர் நான் ஹைப்பர்வர்ஸ் எனக்கு பிடிக்கும், நல்லதா இருக்கும். அது ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸ் தான் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி கால் வரும்போது ஃபிளாஷ் எப்படி வந்து நோட்டிஃபை பண்ணணும், அந்த மாதிரி சின்ன 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 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபிளாஷ் மாடியூல் வந்து பெருசா கொடுத்துருக்கனால ஐ திங்க் தே யூட்டிலைசிங் தட். இந்த ஃபிளாஷ் பார்த்தா வேற எங்கேயோ ஒரு ஆரா ஃபீல் வருது. ஆரா லைட். ஸோ சாஃப்ட்வேர் நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. ஃபைனலி கேமராஸ். ஸோ கேமரால வந்து பார்த்தீங்கன்னா 180 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து 2 MP மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மேக்ரோ வில் பி ஃபைன். 180 MP பிரைமரி எப்படி? அது HM6 சென்சர் கொடுத்துருக்காங்க சாம்சங். ஓ தட்ஸ் a good sense. ஸோ அதனால அவங்க 3x இன்சென்சர் கிராப் கொடுத்துருக்காங்க. நாங்க சாம்பிள்ஸ் எடுத்தப்போ பயங்கரம்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி அந்த 108 மெகா பிக்சல் கேமரா வந்து ஹெல்ப் பண்ணுது ஜூம் பண்ணி எடுக்க. How is the color accuracy? கலர் அக்யூரசிலாம் இட்ஸ் நாட் குட். டீடைல்ஸ் இருக்கானா? டீடைல்ஸ் இருக்கு. அப்படின்னா 2x crop பண்ணாலும் you will get good in-sensor. 3x வரைக்கும் இன்சென்சர் கிராப் இருக்கும். 3x வரைக்கும் in-sensor crop இருக்கு. So keep that in mind, it will be good. Low light? Okay. Low light okay தான். ரொம்ப பெரிய ஃப்ரண்ட்ல 13 மெகா பிக்சல் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ரொம்ப கெட்ல. HDR ரொம்ப படுக்கையாவலாம் அதுல செல்ஃபில. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து ரியல்மி ஃபோன்ஸ்லயும் மோட்டோ ஃபோன்ஸ்லயும் பெட்டர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் கம்பேர்ட் டு ரெட்மி. ஸோ அதான் அது தவிர்த்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1080p 30 தான் மேக்ஸ். 1080p 60 கூட டச் ஆகாது. தட்ஸ் ஓகே. இந்த பிரைஸ் ரேஞ்சில் அதான் கிடைக்கும். 1080p 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான். ஓவராலாக இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பயங்கரமான ஃபோனுன்னு சொல்ல முடியாது, ஆனால் மொக்க ஃபோனுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதோட ப்ரைஸ் என்ன இருக்கும்? இதோட ப்ரைஸ் வந்து அண்டர் 15 வச்சிருக்காங்க. அண்டர் 15 எக்ஸாக்டாக ப்ரைஸிங் தெரியல. ஸோ ரெட்மி 13 ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு? 13,999 வச்சிருக்காங்க பேஸ் வேரியன்ட். அண்ட் அடுத்த வேரியன்ட் வந்து 15,999, 15,499, 15,999. ஸோ ஒரு 1000 ரூபாய் குறைச்சிக்கோ. அந்த ப்ரைஸில் தான் போக்கோ M6 வரப்போகுது கண்டிப்பாக. ஸோ 12,999, 13,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தா இல்லைன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஓகே கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக ரெட்மி 13 பெட்டர் ப்ரைஸிங் இருக்கிறதுனால கன்சிடர் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஆஃப்லைன் இது வந்து ஈஸியாக கிடைக்காது. ரெட்மி கிடைக்கும் ஆக்சுவலி. எஸ், ரெட்மி வந்து கண்டிப்பாக ஆஃப். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட், M6 ப்ரோவும் இருக்கு, M6 ப்ளஸும் இருக்கு. M6 ப்ரோ M6 ப்ளஸும் நியர்லி சேம் ஸ்பெக் தான். அப்படியா? ஸோ என்ன கன்ஃபியூசிங்காக இருக்கு கொஞ்சம் ஃபோன். எனக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? M6 Pro, M6 Plus. ஆமா, M6 Pro ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ குட். எஸ், 4Gen 2 தான் அதுவும். ஐ டோன்ட் நோ, அதான் ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு லான்ச், கன்ஃபியூசிங்கான ஒரு ஃபோன். கன்சிடர் பண்ணலாம், பட் இதை வந்து அவுட் ரைடாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. வெடியாதில் அதை பற்றிலாம் நான் சொல்ல முடியாது. பிகாஸ் வெடிறது கூட நிறைய விஷயம் ஃபேக்டர்ஸ் இருக்குடா அதில். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுகிறோம். அது வெறும் ஃபோன்ஸ் ஏன் வெடிதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் வேணா போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 100 காமெண்ட் வந்தால் தான் நாங்கள் போடுவோம் அந்த ஷார்ட். எஸ், 100 காமெண்ட் வந்ததும் போடுவோம். ஆல்ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு ட்ராக்கின் டெக் தமிழ்.